டியர் பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சி. இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன். சோ என்னைக்குமே நம்ம மகிழ்ச்சியா தான் இருப்போம். காரணம் நம்ம அனைவருமே பாசிட்டிவ் எனர்ஜியோட டிராவல் ஆயிட்டு இருக்கோம். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது ஒரு நேர்மறை சிந்தனையோட நம்ம மனசு முழுவதும் நிறைஞ்சு இருந்தது அப்படின்னா அந்த பாசிட்டிவ் அப்படிங்கிறது நம்ம கூடவே இருக்கும். என்னைக்கு அதுல இருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறோமோ அப்பதான் அந்த நெகட்டிவ் தாட் நமக்கு வரும். சோ நம்ம அப்படி இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே நம்மளுடைய முன்னேற்றத்திற்கான பயிற்சி கூடத்துல நம்ம கலந்துருக்கோம். அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பாசிட்டிவா தான் இருக்கிறோம். நேர்மறை சிந்தனையோட தான் நம்ம மனசு முழுவதும் நிறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நம்ம அனைவரும் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக அந்த நாட்களை தொடங்கலாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நம்மளுடைய பிவிசி மெட்டா பத்தி கொஞ்சம் அந்த ரிவார்ட் 7 days எப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நம்மளுடைய சைட்ல எப்படி அப்டேட் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மகிழ்ச்சி. இன்னைக்கு கலந்துக்கக்கூடிய அத்தனை பேரும் மில்லினர்ஸ் அப்படிங்கிற ஒரு கோல் செட்டிங்க மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க. ஸோ மில்லினர்ஸ் நீங்க ஆகுறது உறுதி, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ நம்ம எஜுகேஷன் எப்படி அப்படின்னா பிவிசி மெட்டால வரக்கூடிய பிளான் பிரசன்டேஷன் மட்டும் இல்ல, ஸோ அடுத்தடுத்த நியூ அப்டேட்டுகளும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஆகும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி கொடுப்பேன். ஸோ ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல நம்ம முன்னேறும் போது அந்த மணி மேனேஜ்மெண்ட் இல்லை அப்படின்னா அது சரி வராது. ஸோ அதனால அந்த விஷயத்தையும் நம்ம கத்துக்கணும். அது இப்ப வேண்டாம். ஸோ நீங்க கொஞ்சம் இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு உங்களுடைய டெய்லி சார்ட் இன்கம், வீக்லி சார்ட் இதெல்லாம் நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருதுங்கிறது தெரியும். ஸோ அதன் பிறகு நம்ம மணி மேனேஜ்மெண்ட்டை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு கலந்துருக்கக்கூடிய அத்தனை பேரும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளர்னு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய ப்ராஜெக்டுக்குள்ள நம்ம வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அருமையாக இன்னைக்கு 71வது மீட்டிங் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. 100 மீட்டிங், அதாவது 100 மீட்டிங் என்னுடைய போக்கஸ். இந்த 100 மீட்டிங்ல எத்தனை பார்ட்னர்களுடைய புரிதலும் பயிற்சியும் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு ஆஃப்லைன் மீட்டிங். விரைவில் 100வது மீட்டிங் கம்ப்ளீட்டட் ஆன உடனே ஒரு ஆஃப்லைன் மீட்டிங் ஈரோட்ல அரேஞ்ச்மெண்ட் ஆகும். ஸோ நீங்க அத்தனை பேரும் கலந்துக்கணும். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த 5:30 மணி மீட்டிங்ல கலந்துருக்கீங்களோ அவங்க எல்லாருமே அவசியம் கலந்துக்கணும். தங்களுடைய குழுவோட கலந்துக்குங்க. ஓகேங்களா? தங்களுடைய குழுவோட கலந்துக்குங்க. கண்டிப்பாக 100வது நாள் மீட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம ஆஃப்லைன் மீட்டிங் கன்ஃபார்மா நடக்குது ஈரோட்ல. ஓகே, ஃபுல் ட்ரைனிங் தான் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பிவிசி மெட்டா ப்ராஜெக்டை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர் 7 days அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்காங்க. அந்த 7 days அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அடுத்து ஏர்லி பேர்ட்ல எப்படி ஏர்ன் பண்ண முடியுங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஓகே, வாழ்த்துக்கள். வாருங்கள், மைண்ட் ஃப்ரீ பண்ணிக்கங்க, மனசு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கங்க, ரிலாக்ஸா இருங்க. ஸோ இதை அப்சர்வ் நல்லா பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க 1:2 ரேஷியோவை அதிகப்படுத்த முடியும். உங்க டீமுக்கு சரியான ஒரு ப்ரொமோட்டரா நீங்க இருக்க முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், வாழ்த்துக்கள். இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட் இந்த உலகத்திலேயே ஒரு புதுமையான ஒரு ஆப்ஷன். அப்படிப்பட்ட ஆப்ஷன்ல ஒரு சாதாரண மனிதரும் சாமானிய மனிதரும் எளிமையாக உள்ள வர முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில நமக்கு சீடு பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிற 2 விதமான அருமையான வாய்ப்பை நம்ம கையில கொடுத்துருக்காங்க. ஆனா சீடு பார்ட்னர் ஆகாம நம்ம டோக்கன் ஃபார்மிங்ல போக முடியாது. அப்படி என்ன சார் டோக்கன் ஃபார்மிங்ல இருக்கு, சீடு பார்ட்னர்ல இருக்கு அப்படிங்கிறத நிறைய கொஸ்டின்ஸ் நமக்குள்ள இருக்கலாம், இல்ல புதிய நபர்களுக்கு இருக்கலாம். ஆனா சீடு பார்ட்னர் அப்படிங்கிறது நம்ம பிவிசி மெட்டா விர்ச்சுவல் லேண்ட்ல ஒன் ஆஃப் த சீட் பார்ட்னராக நாம் இணைகிறோம். யோசனை பண்ணி பாருங்க. பிவிசி மெட்டா விர்ச்சுவல் லேண்டுங்கிறது டாக்டர் டேனியல் ஜான்சன் அவங்களுடைய சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டத்துல மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் டோக்கனை வைத்து நாம அந்த இடத்துல ஃபார்மிங் அப்படிங்கிற முறையில பல மடங்கு லாபத்தை எடுக்க போறோம். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட நீங்க பார்ட்னரா இணைந்தாவே போதும், நீங்க எங்கிட்ட வந்து ஒரு ஸ்டாஃபா வர வேண்டாம், ஒரு ப்ரொமோட்டரா வர வேண்டாம், ஒரு நெட்வொர்க்கரா வர வேண்டாம்,
என்னோடு சேர்ந்து விதை பார்ட்னராக நீங்க வாங்க அப்படிங்கறதா சிஸ்டம் சொல்லியிருக்கு. சோ விதை பார்ட்னர் அப்படிங்கிறது வெறும் 2500 ரூபாயிலிருந்து கிட்டத்தட்ட எவ்வளவு வேணாலும், அதாவது $50,000 வரை கூட நீங்க பண்ண முடியும். அப்ப இந்த இடத்துல 2500 ரூபாய்க்கு என்னென்ன கிடைக்க போகுது அப்படிங்கறதையும் நம்ம பார்ப்போம். அடுத்து டோக்கன் ஃபார்மிங்ல நமக்கு என்னென்ன வருமானங்கள் கிடைக்க போகுது, டெய்லியா, வீக்லியா, மந்த்லியா, நம்ம அதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? சோ அருமை. இந்த பிவிசி மெட்டாக்குள்ள வந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதிர்ஷ்டசாலி. ஏனென்றால் நீங்கள் அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் அப்படிங்கிற இடத்தை நீங்க அடைந்தே தீருவீங்க. நீங்க தெரிந்தோ தெரியாமல் கூட வந்திருக்கலாம். மில்லியனர்ஸ் ஆகிறது சர்வ நிச்சயம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சோ அப்ப சீடு பார்ட்னருக்கு நாம மினிமம் 2500 ரூபாய் அண்ட் எபோ நாம இந்த இடத்துல சீடு பார்ட்னருக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், அமௌண்ட் பெட் பண்ணிருக்கோம். சோ அந்த அமௌண்ட் என்ன இருக்கு அப்படின்னா ஒரு $26 அந்த இடத்துல கன்வெர்ட் ஆயிருக்கு. அப்ப அந்த $26 சிஸ்டம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு $10 உண்டான பிவிசி மெட்டா டோக்கனை நம்மளுடைய பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ் அந்த வேலட்டுக்குள்ள ஸ்டேக்கிங் ஆயிடும். ஓகேங்களா? ஸ்டேக்கிங் ஆயிடும். ஒரு $11 நிகரான பிவிசி மெட்டா நம்மளுடைய கனெக்டட் வேலட்ல சேவிங்ஸ் ஆகும். சேவிங்ஸுக்கும் ஸ்டேக்கிங்க்கும் வித்தியாசம் இருக்கு. ஸ்டேக்கிங்கிறது நாம அந்த இடத்துல ஸ்டேக் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஸோ அது டெய்லி நமக்கு ரிவார்டு மூலியமாக அதை ரிலீஸ் பண்றது சிஸ்டம் பண்ணிடும். ஓகேங்களா? திரும்ப நமக்கு தான் வரும். இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாக்கெட்ல இருக்க பணம் மாதிரி எப்ப வேணாலும் அதை நம்ம பயன்படுத்த முடியும். ஸோ அதுதான் $11 நிகரான பிவிசி மெட்டா. ஒரு $5 நிகரான பிஎன்பிஐ நம்மளுடைய வேலட்ல ஹோல்டு பண்ணி வைக்கணும். எதுக்காக? நம்மளுடைய பிவிசி மெட்டா ஒரு ஸ்மார்ட் டோக்கன். சோ நியூவா லான்ச் ஆனது. இந்த உலகம் முழுவதும் இன்னைக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கு. உலகம் முழுவதும் விசிபிலிட்டி ஆகி இன்னைக்கு எல்லா காயின் மார்க்கெட் எக்ஸ்சேஞ்சிலையும் நம்மளுடைய பிவிசி மெட்டா ஆன் லிஸ்டிங் ரேட்டோட லோகோவோட டிஸ்பிளே ஆகிறதுக்கு காரணமே பிஎன்பி ஸ்மார்ட் செயின் நெட்வொர்க். சோ அவங்களுடைய நெட்வொர்க் மூலியமாக இந்த உலகம் முழுவதும் நம்மளுடைய பிவிசி மெட்டா அருமையாக சக்சஸ்ஃபுல்லாக டிராவல் ஆயிட்டு இருக்கு. அப்ப ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் அவங்களுக்கு சம் பர்சன்டேஜ், அதாவது பிஎன்பி நெட்வொர்க்குக்கு சம் பர்சன்டேஜ் கேஸ் ஃபீஸ் நம்ம கொடுக்கணும். இது எல்லா கிரிப்டோவுக்கும் மேக்சிமம் பொருந்தும். ஸோ நியூவா வரக்கூடிய அத்தனைக்கும். அப்ப நம்ம ஒரு டிரான்சாக்சன் பண்ணும் போதெல்லாம் சம் பர்சன்டேஜ் ஸ்மாலாக சம் பர்சன்டேஜ் ஆட்டோ டெபிட் அப்படிங்கிற முறையில அங்கிருந்து ஃபீஸ் கட் ஆகும். அதுக்காக தான் $5 உண்டான பிஎன்பி. ஸோ டோட்டலாக 2500 ரூபாய்க்கும் நம்மளுடைய மொபைல்ல தான் வேலட்ல இருக்குமே தவிர இது எந்த சிஸ்டத்துக்குள்ளயோ எந்த அப்ளைன்ட்டையோ கிடையாது. நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, அவர் தான் 2500 ரூபாய் வாங்கியிருக்காரு, அதெல்லாம் கிடையாது. கொடுத்த 2500 ரூபாய்க்கு உங்களுக்கு சப்போர்ட் லீடரான அப்ளைன் உங்க வேலட்லயே அவர் ரெடி பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் அவருடைய வேலை. உங்களுக்கு தெரியாத விஷயத்தையே அவர் சொல்லி கொடுப்பார். எல்லாமே அப்ளைன் பார்த்துக்குவார் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லாமே நாம தான் பார்த்துக்கணும், நீங்க தான் பண்ணணும், நீங்க தான் பயிற்சி எடுக்கணும். இல்லையா? பயிற்சி முயற்சி தான் வெற்றி. ஓகே. சோ அப்ப என்ன சார் இதுல பெனிஃபிட் அப்படின்னா இன்னைக்கு $10க்கும் பிவிசி மெட்டா இருக்கு, $11க்கும் பிவிசி மெட்டா இருக்கு. டோட்டலா ஒரு 200 to 300 பிவிசி மெட்டா உங்களுடைய வேலட்ல உங்ககிட்டே இருக்கும். அப்போ ஒரு சீடு பார்ட்னர் ஆயிட்டு நான் எந்த ஒர்க்குமே பண்ணல சார், நான் சும்மாவே இருந்துட்டேன், இல்ல எனக்கு மேல நம்பிக்கை இல்ல சார், நான் வெளியூர் போயிட்டேன், வெளிநாடு போயிட்டேன், எனக்கு பண்ண வாய்ப்பு இல்லை அப்படின்னா கூட குறைந்தது ஒரு 5 to 10 வருடங்கள் இதனுடைய மதிப்பு பல கோடி ரூபாய்க்கு மாறும். ஏன்னா சிஸ்டம் $1000 ரீச் பண்றதா அவங்களுடைய கோல் செட்டிங். ஒரு பிவிசி மெட்டா உங்ககிட்ட 300 பிவிசி மெட்டா இப்போதைக்கு இருக்கு அப்படின்னா ஒரு $100 ரீச் ஆகட்டும், $10 ஃபர்ஸ்ட் ரீச் ஆகட்டுமே, கிட்டத்தட்ட $3000, 3 லட்சம் ரூபாய்க்கு உண்டான சொத்து மதிப்பு. $100 ரீச் ஆகட்டுமே, $100 ரீச் ஆகட்டுமே, கிட்டத்தட்ட $30,000, 30 லட்சம் ரூபாய்க்கு உண்டான சொத்து. அதே சிஸ்டம் சொன்ன போது $1000 ரீச் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய்க்கு உண்டான அசட் நீங்க சம்பாரிச்சிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அடுத்தவங்களுடைய கட்டாயத்தினால வந்திருக்கலாம், உங்களோட பிடிவாதத்தினால வந்திருக்கலாம், தொந்தரவு தாங்காம கூட வந்திருக்கலாம். எப்படி வந்திருந்தாலும் சரி, சீடு பார்ட்னர் ஆயிருந்த
அத்தனை பேரும் கோடீஸ்வரர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு தயாரா இருக்கு. அதை இப்ப பயன்படுத்திக்கீங்க. நிறைய பேத்துக்கு வாய்ப்பு கொடுங்க. நிறைய பேர் யாருக்கெல்லாம் நீங்க நல்லது செய்யணும், யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. கண்டிப்பா இன்று இல்ல, நாளைக்கு இல்ல, இந்த வருஷம் இல்ல, அடுத்த வருஷம் இல்ல, ஒரு கண்டிப்பாக ஒரு 5 to 10 வருடத்துக்குள்ள கண்டிப்பா கோடிக்கணக்கான ரூபாய் அவர் சம்பாதிப்பாரு. அவருடைய சொத்து மதிப்பு இருக்கும். அப்ப உங்களை நினைச்சு பார்ப்பார். சோ இதுதான் வாழ வைத்து வாழ்வோம். ஓகே ஓகே. சோ சைடு பார்ட்னர் ஆகிறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அடுத்து டோக்கன் ஃபார்மிங். டோக்கன் ஃபார்மிங் முறையில நான் டெய்லி சம்பாதிக்கிறேனா, வாரம் சம்பாதிக்கிறேனா, மாசம் சம்பாதிக்கிறேனா, வருஷம் சம்பாதிக்கிறேனா அப்படிங்கிற கொஸ்டினே வேண்டாம். சிஸ்டம் என்ன பண்ணிட்டாங்க, டெய்லி ரிவார்ட் பிளான் பண்ணியாச்சு. அந்த டெய்லி ரிவார்டை எவ்வளவு எடுக்கணும், எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற பயிற்சி தான் நம்ம சரியா எடுக்கணும். ஓகேங்களா, சரியா பயிற்சி எடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு பணம் ரொம்ப முக்கியம் சார். அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் 8 மணி நேரம் 12 மணி நேரம் பயங்கரமா ரிஸ்க் கஷ்டப்பட்டு வேலை பார்க்க தயாரா இருக்கிறாங்க அனைவருமே. அப்ப நம்ம வாழ்க்கையில நிறைய கனவு, நிறைய லட்சியங்கள், நிறைய கோல் செட்டிங்லாம் வச்சிருப்போம். ஆனா பட் எல்லாத்துலயுமே ஃபில்ஃபில் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 99.9% ஜீரோ இல்ல. காரணம் நம்மளுடைய வருமானம் நமக்கு செலவுக்கே பத்தல. ஏன்னா இன்னைக்கு இருக்க பொருளாதாரம், நாளைக்கு இதே பொருளாதாரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. நாளைக்கு இதை விட அதிகமான விலைவாசி உயர்வு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அப்ப இதே வருமானத்தை நம்ம வாங்கிட்டு இருந்தா பத்தாது. அப்ப நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும், நம்மளுடைய செஞ்சிட்டு இருக்க எந்த ஒரு துறையும் எந்த ஒரு பாதிப்பு இல்லாம ஒரு சைடு இன்கமாக, ஒரு சப்போர்ட் இன்கமாக, ஒரு ஸ்மார்ட் ஒர்க்ல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதை சரியா பயன்படுத்தணும். சரியா பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ பிவிசி மெட்டா இஸ் சப்போர்ட் இன்கமா நீங்க ஃபர்ஸ்ட் பயன்படுத்துங்க. ஒரு காலத்துல இதுவே உங்களுடைய தலைமுறை இன்கமா மாறும். ஓகே, வாருங்கள். டெய்லி ரிவார்ட் சிஸ்டம் கொடுக்க தயாரா இருக்காங்க இல்லையா? சோ அப்ப இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்ட் ஆஃபர் 7 days அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எதுக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வளர்ச்சிக்காக தான். இப்ப நார்மலாக நாம ஒரு $100 மினிமம் செல்ஃப் ஃபார்மிங்ல பொறுத்த வரைக்கும் $100 அண்ட் எபோவ் தான் செல்ஃப் ஃபார்மிங் பண்ண முடியும். அப்ப செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, அதாவது செல்ஃப் ஃபார்மிங்ல 200% ரிவார்ட். நீங்க ஆலிபேடுக்குள்ள வரலைனாலும் பரவாயில்ல, நீங்க ஃபார்மிங்குள்ள வந்துட்டாவே உங்களுக்கு 200% கேரண்டட். மினிமம் $100 அப்படின்னா உங்களுக்கு 200% போது $200 உங்களுக்கு ஷூராக உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். அந்த $200 0.2% வருமா, அதாவது 0.20% விதமா டெய்லி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க இதுக்காக ஒரு 2 பார்ட்னர்ல வரணும், 4 பார்ட்னர்கள் வரணும், 10 பார்ட்னர், அதெல்லாம் கிடையாது. ஒன் மேன் ஆர்மி. நீங்க எவ்வளவு பேமெண்ட் உள்ள $100 அண்ட் எபோவ் பண்றீங்களோ அதுக்கு 0.20% வீதம் டெய்லி ரிவார்ட் உங்க வேலட்ல ஆட் ஆயிடும். சரிங்களா? மினிமம் $50 அண்ட் எபோவ் வந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வேலட் அண்ட் செல்ஃப் ஃபார்மிங் அண்ட் அதர் ஃபார்மிங், இந்த 3 வகையான வித்ட்ராவல் மூலியமாக நம்ம பயன்படுத்த முடியும். தற்சமயம் அப்டேட்ல இருக்குது. சோ விரைவில் ஓபன் ஆயிடும். சோ ஓபன் ஆயிடுச்சுன்னா இந்த 3 வகையான வித்ட்ராவல் மூலியமாக நீங்க INR பணம் எடுக்க முடியும். ஓகே, வாழ்த்துக்கள். சரி சார், இப்ப நான் செல்ஃப் ஃபார்மிங் பண்றது எல்லாமே நமக்கு ரெகுலர் இன்கம், அதெல்லாம் ஓகே, டெய்லி இன்கமா எனக்கு கிடைக்குது. இந்த ஏலிபேடுக்குள்ள நான் வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? வெரி 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 சிம்பிள். 1:2 ரேஷியோ பிளான். 1:2 ரேஷியோ பிளான் அப்படிங்கிறது நீங்க 100 பண்ணி நீங்க ரெஃபர் பண்ணவங்க ஒரு 2 பார்ட்னர்கள் 100 பண்ணா 1:2. இதுதான் அதனுடைய கான்செப்ட். 100 மடங்கில் 1:2 ஆக்டிவேட். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க. 500 மடங்கில் இல்ல, 1000 மடங்கில் இல்ல, 100 மடங்கில், மினிமம் 100 மடங்கில் நீங்க 1:2 ரேஷியோ பிளான கம்ப்ளீட் பண்ணணும். இதுதான் ஏலிபேர்டுனுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த 1:2 ஒரே நாள்ல கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஃபர்ஸ்ட் டேக்கு உண்டான ஏலிபேர்ட் ரிவார்ட். 2வது நாள் கம்ப்ளீட்டட் ஆயிருந்தா 2வது நாளுக்கு உண்டான ஏலிபேர்ட் ரிவார்ட். இதுதான் 7 days. மொத்தம் 7 நாட்கள் நமக்கு அந்த ஆஃபரை கொடுத்திருக்காங்க. அது எப்படிங்கறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
இந்த ஃபர்ஸ்ட் 1:2 நான் 1 டேல பண்ணிட்டேன். அப்ப எனக்கு என்ன சார் ரிவார்ட் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் டேவிலேயே 1:2 ரேஷியோ கம்ப்ளீட் பண்ணிருக்கிறீங்க. 100 100 100 மினிமம் நான் சொல்றேன். மேக்சிமம் நீங்க எவ்வளவு நாள் $50,000 வரைக்கும் நீங்க பண்ண முடியும். அப்ப செல்ஃப் ஃபார்மிங் யூஸ்வலா உங்களுக்கு 0.20% உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். டீம் ரெஃபரல் ரிவார்டுங்கிறது உங்களுக்கு கீழே 2 பார்ட்னர் இருந்தாங்கன்னா 10%, இல்ல நிறைய இருந்தாங்கன்னா அதுக்கு உண்டான பர்சன்டேஜ். ஓகேங்களா? ஆனா அந்த ஆலிபேடுங்கிறது 0.70%. இந்த 0.70% ரிவார்டு ஸ்பீடு எப்ப கிடைக்கும் தெரியுங்களா? நீங்க 1:1 டேல பண்ணிருந்தீங்கன்னா. ஓகே, சோ அப்ப ஒரு நாளைக்கு 1% வீதம் கிட்டத்தட்ட ஒரு 200 நாட்கள்லயே நம்மளுடைய 200% ரிவார்ட் அந்த $200 நமக்கு கிடைச்சு. அப்ப விரைவாக கிடைக்கிறதுக்காகத்தான் நம்ம 1:2 ஆலிபேட் ரிவார்டு ஆஃபரை கையில் எடுக்கிறோம். சோ அது எடுக்கிறதுனால என்ன ஆகுது? நமக்கு மட்டும் இல்ல, நம்மளை நம்பி வரக்கூடிய அத்தனை பேர்த்துக்கும் ரிவார்டு விரைவாக வரும். ஓகேங்களா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட்டட் 1:2 ரேஷியோ பிளான்ல ஆலிபேட் ரிவார்டு 0.70%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, ரெஃபரல் ரிவார்டு 0.10%. ஓகே சார், நான் பண்ணிட்டேன். என்னுடைய ரெஃபரல் ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர் 2வது நாள் தான் பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு ஆலிபேட் ரிவார்டு எவ்வளவு கிடைக்கும்? நார்மல் ரிவார்டு, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு நமக்கு கிடைக்கும். சோ ஆலிபேட் ரிவார்டு எவ்வளவு கிடைக்கும் எக்ஸ்ட்ரா அப்படின்னா 0.60%. 0.60%. அப்ப பர் டே நமக்களுடைய ரிவார்டு 0.9% நமக்கு டெய்லி ரிவார்ட். இது எப்ப கிடைக்குது? நீங்க 100 பண்ணி 2வது நாள்ல அவங்க 100 பண்ணனா. அப்ப அதுதான் கால்குலேஷன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க இன்னைக்கு 100 பண்ணிருக்கிறீங்க, நாளைக்கு தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய நபர்கள் 100 பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு 2வது நாள், அவங்க இன்னைக்கே பண்ணியிருந்தாங்கன்னா முதல் நாள். ஓகே, சோ அப்ப 2வது நாள்ல கம்ப்ளீட்டட் ஆச்சுன்னா கூட 0.9% டெய்லி ரிவார்ட் நமக்கு கிடைக்கும். சார் 2வது நாளும் பண்ணல, 3வது நாள் தான் பண்ணிருக்காங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய நிறைய பார்ட்னர் நான் கொடுத்திருக்கேன், 10-20 பேர் கொடுத்திருக்கேன். அதுல ஒரு 2 பார்ட்னர் இப்பதான் 100 பண்ணிருக்காங்க. எத்தனாவது நாள்? நான் பண்ணதுல இருந்து 3வது நாள். அப்ப அந்த 3வது நாள்ல எனக்கு 1:2 ரேஷியோ கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. எனக்கு செல்ஃப் ஃபார்மிங் 0.20%. ஓகே, ஆலிபேட் ரிவார்டு எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கும் போது 0.50% நம்மளுடைய டெய்லி ரிவார்டு ஸ்பீட் அதிகமாகும். அப்ப 0.80% பர் டே நம்மளுடைய ரிவார்டோட ஸ்பீடு யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 0.80% ரிவார்டோட ஸ்பீடு எப்ப கிடைக்குது? நீங்க 100 பண்ணி 3வது நாள்ல 100 பண்ணி இருந்தா கூட நமக்கு 0.80%. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3வது நாளும் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க நபர்கள் பண்ணல சார். 4வது நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சார். அப்ப நமக்கு என்ன சார் ஆலிபேடோட ரிவார்டு கிடைக்கும்? ஆலிபேடோட ரிவார்டு 0.40%. அதாவது 4வது நாள்ல உங்களுக்கு 1:2 ரேஷியோ கம்ப்ளீட்டட் ஆயிருந்தா உங்களுக்கு 0.40%. செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. ரெஃபரல் எப்போதும் போல 0.10. சோ அப்ப 0.70% பர் டே ரிவார்ட் 4வது நாள் கம்ப்ளீட்டட் ஆச்சுன்னா. சார் 4வது நாள்லயும் என்னுடைய பார்ட்னர் பண்ணல சார், 5வது நாள்ல பண்ணிட்டாங்க சார். அப்ப என்ன ஆகும்? நீங்க பண்ணதுல இருந்து 5வது நாள் கால்குலேஷன் வந்துருச்சு. அப்ப 5வது நாள் பண்ணும்போது ஆலிபேட்ல இருந்து வரக்கூடிய ரிவார்டு ஸ்பீட் எவ்வளவு தெரியுங்களா? எக்ஸ்ட்ரா 0.30%. 0.30% 5வது நாள்ல கம்ப்ளீட்டட் ஆயிருந்தா கூட 0.30%. அப்ப செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, ரெஃபரல் ரிவார்டு 0.10%, டோட்டலாக 0.60% பர் டே ரிவார்டோட ஸ்பீடு. அப்ப 5வது நாள்ல கூட எனக்கு 0.60% ரிவார்டு கிடைக்குது அப்படின்னா ஆலிபேடனுடைய 7 நாள் ஆஃபர்ல நீங்க 5வது நாள்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஓகே சார், 5வது நாளும் என்னுடைய பார்ட்னர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல 1:2. 6வது நாள் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இப்ப என்னுடைய ஆலிபேட்ல இருந்து எனக்கு எவ்வளவு சார் ரிவார்டு கிடைக்கும்? ஸ்பீட் ஆலிபேட் ரிவார்டோட ஸ்பீடு 0.20%.
செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, ரெஃபரல் ரிவார்டு 0.10%, டோட்டலாக பர் டே 0.50% டெய்லி ரிவார்ட் ஸ்பெய்ட். அப்ப நீங்க $100 பண்ணி செல்ஃப் ஃபார்மிங்ல 5 நாள் 6 நாள் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. 6வது நாள் தான் ஒரு 2 பார்ட்னர் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு அப்ப கூட 0.50% ரிவார்டு ஸ்பீடு ஆலிபேட்ல இருந்து மட்டுமே 0.20% சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஓகே, அருமை அருமை. சோ 6வது நாளும் கம்ப்ளீட் பண்ணல சார். நான் பண்ணிட்டேன், பட் 6வது நாளும் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க நபர்கள் பண்ணல. 7வது நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சார். இப்ப ஆலிபேட்ல இருந்து எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆலிபேட் ரிவார்ட் நீங்க 7வது நாள்ல, அதாவது நீங்க $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி 7வது நாள் தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்க பார்ட்னர்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா கூட ஆலிபேட்ல இருந்து 0.10% உங்களுக்கு போனஸ் கிடைக்குது ஸ்பீடு. அப்ப செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 20, ரெஃபரல் ரிவார்ட் 0.10, டோட்டலாக 7வது நாள் 7வது நாள்ல நீங்க 1:2 ரேஷியோ பிளான் கம்ப்ளீட்டட் ஆயிருந்தால் கூட 0.40% பர் டே ரிவார்டு ஸ்பீடு கிடைக்கும். யோசனை பண்ணி பாருங்க. ஒரே நாள்ல எனக்கு 1:2 பண்ணிருந்தா மட்டும்தான் கிடைக்கும்னு சிஸ்டம் சொல்லல. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தெரிஞ்சுக்கிங்க, பயிற்சி ரொம்ப முக்கியம். பயிற்சி இல்லாம எந்த துறையிலையும் யாராலையும் சாதிக்க முடியாது. அதனால பயிற்சி ரொம்ப முக்கியம். ஸோ ஆலிபேட் ரிவார்ட் ஆஃபர் 7 days அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிங்க. ஒரே நாள்ல நீங்க பண்ணா மட்டும்தான் ஆலிபேட் ரிவார்டுங்கிறது கிடையாது. 7 நாள் சிஸ்டம் டைம் கொடுக்குறாங்க. நீங்க 7வது நாள் 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு 0.40% ரிவார்ட் உங்களுக்கு ஸ்பீடு கிடைக்கும். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். அப்ப 7 days ஆஃபர் அப்படிங்கிறத நீங்க இன்னைக்கு நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஆலிபேட் ரிவார்ட் ஆஃபர் 7 days அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். சோ முதல் நாள்ல நம்ம 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட நமக்கு 0.70% ஆலிபேட்ல இருந்து எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும். 2வது நாள் அப்படின்னா 60%, 3வது நாள் அப்படின்னா 50%, 4வது நாள் அப்படின்னா 50%, 5வது நாள் 40%, 6வது நாள் 30%, 7வது நாள் 10%. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 10% ஒவ்வொரு நாளைக்கும் நமக்கு மைனஸ் ஆகி நமக்கு 7 நாளைக்கும் நமக்கு ரிவார்டு கொடுக்க சிஸ்டம் தயாரா இருக்கு. அப்ப 7 நாளைக்குள்ள நம்ம 1:2 பேர் மேட்சிங் பண்ணல அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இந்த பயிற்சி எடுத்திருக்கோம், எந்த அளவுக்கு புரிதலோடு இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய கோல் செட்டிங்ல ஜெயிக்க போறோம். யோசனை பண்ணி பாருங்க. நம்ம ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணி வந்துட்டோம். அப்ப நமக்கு ஒரு கோல் செட்டிங் வேணும் இல்லையா? ஒரு 7 நாளைக்குள்ளேயாவது நம்ம 1:2 பண்ணி ஆகணும், அல்லது 6 நாளையில பண்ணணும், 5 நாள்ல பண்ணணும், ஒரே நாள்ல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம உருவாக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆலிபேட் ரிவார்ட் ஆஃபர் 7 days கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் புரிதலை கொடுத்துருக்குன்னு நான் நம்புறேன். வாழ்த்துக்கள். சோ அடுத்து இந்த ஆலிபேட் ரிவார்டு மூலியமாக நம்மளுடைய ரிவார்டு 200% எவ்வளவு நாள்ல கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட்டட் இந்த 1:2 ரேஷியோ பிளான்ல 0.90% உங்களுக்கு ரிலீஸ் ஆகுது. 223 நாட்கள்ல 200% உங்களுக்கு கிடைக்கும் சார். 2வது நாள்ல தான் என்னுடைய 1:2 கம்ப்ளீட்டட் ஆகுது அப்படின்னா 0.80%, 250 நாள்ல 200% நம்ம கம்ப்ளீட்டட் ஆகும் சார். 3வது நாள் தான் எனக்கு வந்து 1:2 கம்ப்ளீட்டட் ஆகுது, 0.70%, கிட்டத்தட்ட 286 நாட்கள்ல 200% நமக்கு கம்ப்ளீட்டட் சார். 4வது நாள் தான் நமக்கு எனக்கு 1:2 ரேஷியோ கம்ப்ளீட்டட் ஆச்சு. அப்ப எனக்கு டெய்லி ரிவார்டோட ஸ்பீடு 0.60%, 334 நாட்கள்ல 200% ரிவார்டு நமக்கு கிடைக்கும் சார். 5வது நாள்ல தான் எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. எனக்கு டெய்லி ரிவார்டு ஸ்பீடு 0.50%. அப்ப கிட்டத்தட்ட 400 நாட்கள்ல என்னுடைய 200% ரிவார்ட் நமக்கு கிடைச்சிடும்.
சார் 6வது நாள்ல தான் 1:2 கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க 0.40% டெய்லி ரிவார்ட்ஸ் ஸ்பீட் 500 டேஸ் 500 நாட்கள்ல நமக்கு 200% கிடைக்கும். சார் 7வது நாள் சிஸ்டம் கொடுத்த 7வது நாள் கடைசி நாள்ல தான் நான் அந்த 1:2 கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் அப்படின்னா கூட 0.30% ரிவார்ட் 667 நாட்கள்ல நமக்கு 200%. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆலிபேட் ரிவார்ட் ஆஃபர் 7 டேஸ்ல 7வது நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் கூட உங்களுக்கு 667 நாட்கள்ல நமக்கு 200% ரிவார்ட். 1000 நாட்கள்ல வர வேண்டியது 0.20%, 100 into 0.20% ஈக்குவல் டு போட்டு பாத்தீங்க அப்படின்னா 1000 டேஸ். ஆனா 7வது நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட 667 நாள். அதே முதல் நாள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா வெறும் 223 நாட்கள். அப்ப இந்த இடத்துல விரைவா எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் வழிமுறைகளையும் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அதை சரியா பயன்படுத்தி விரைவா எடுக்கிறதுக்கு உண்டான பயிற்சியை நம்ம எடுப்போம். ஓகே, அடுத்ததாக எத்தனை பேர் மேட்சிங் சார் ஒரு நாளைக்கு பண்ணலாம்? 1:2. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டுமா இல்ல செகண்ட் லெவல்லையும் 1:2 பேர் மேட்சிங்கா? கண்டிப்பா அது கிடையாது. நீங்க பண்ணக்கூடியது எல்லாமே ஃபர்ஸ்ட் லெவல், அதாவது உங்களுடைய டைரக்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெவல். அதுல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் மட்டும்தான் உங்களுக்கு 1:2 ரேஷியோக்குள்ள வருவாங்களே தவிர உங்களுடைய 2வது லெவல், 3வது லெவல், 4வது லெவல், 5வது லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் யாரும் உங்களுக்கு 1:2 வரமாட்டாங்க. அவங்க ஒன்லி ஃபார் லெவல் இன்கம் நம்ம கொடுப்பாங்க. லெவல் இன்கம், ரெஃபரல் ரிவார்ட் இன்கம். ஓகே, சோ அப்ப அவங்க அந்த இடத்துல பேர் மேட்சிங் ஆனா தான் நமக்கு ரெஃபரல் வரும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அவங்க எவ்வளவு பண்ணியிருந்தாலும் அதுக்கு உண்டான ரெஃபரல் ரிவார்ட் 20 லெவலுக்கு சிஸ்டம் கொடுக்கும். ஓகே, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இப்போ உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட்ல ஒரு 20 பேரை போட்டிருக்கேன் சார். அந்த 20 பேருமே 100 பண்ணிட்டாங்க. இப்ப என்ன சார் நடக்கும்? உங்களுக்கு 10 பேர் மேட்சிங்க. சார் நான் 2 பேர் தான் கொடுத்துருக்கேன், அவங்க திரும்ப 100 பண்ணிட்டாங்க. இப்ப எனக்கு என்ன பேர் கிடைக்கும்? 2 பேர் கிடைக்கும். 2 பேர் மேட்சிங் கிடைக்கும். சார் எனக்கு கீழே 2 பார்ட்னர் தான் இருக்காங்க, நாங்க 3 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 500 பண்ணிட்டோம். அப்ப என்ன நடக்கும்? 5 பேர் மேட்சிங். சார் நாங்க 3 பேர் 1000 பண்ணிட்டோம். 10 பேர் மேட்சிங். 10 பேர் மேட்சிங். நாங்க ஆளுக்கு 5000 பண்ணிட்டோம். 50 பேர் மேட்சிங். 50 பேர் மேட்சிங் சார். உங்களால ஃபர்ஸ்ட் லெவல்ல மட்டுமே அன்லிமிட்டடாக நீங்க எடுக்க முடியும். டீம் ரெஃபரல் ரிவார்டு, அன்லிமிட்டட் இன்கம். சோ இந்த இடத்துல பயிற்சியும் புரிதலும் முயற்சியும் சரியா நீங்க எஃபோர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் டாலர்ஸ், ஆயிரக்கணக்கான டாலர்ஸை நீங்க சம்பாதிக்க முடியும். ஓகே, சோ அப்ப இந்த இடத்துல 2 பார்ட்னர்கள் வைத்து கூட நீங்க நிறைய வருமானத்தை எடுக்க முடியும். நிறைய பார்ட்னர்களை வைத்து அதிகமான வருமானத்தை எடுக்க முடியும். சோ ஆலிபேட்ல நிறைய வாய்ப்புகளை கொட்டி கிடக்கு. கிரிட்டீரியால இருந்து ஏன் ஆலிபேடுக்கு மாறினாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இத்தனை நாள் ஆயிருக்கு அப்படின்னா, ஆலிபேட்ல இருந்து கிரிட்டீரியா இருந்து ஆலிபேடுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அங்க இருக்கிறத விட இங்க ரொம்ப எளிமைப்படுத்தி இருக்காங்க. விரைவா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. பிளான் பிரசன்டேஷன் எளிமையா இருக்கு. சோ இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா எல்லாருமே ஒரு விசிட்டிங் கார்டு மஸ்டா நீங்க பண்ணிக்கங்க. சோ அடுத்த விஷயம் என்னன்னா, இப்ப நான் ஆலிபேட் ரிவார்ட் ஆஃபர் டெய்லி இன்கம் நான் ஏர்ன் பண்ணணும்னு விருப்பப்பட்டேன். நான் பயிற்சி எடுத்துட்டு இருக்கேன். நான் அதுக்குண்டான முயற்சி எப்படி பண்றது அப்படின்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் கால்குலேஷன் பண்ணிக்கங்க. 1:2ல ஒரு பேர் மேட்ச் ஆயிருந்தா உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு $27 கிடைக்கும். அது 2 பேர் மேட்ச் ஆயிருக்கு அப்படின்னா $54 கிடைக்கும் ஒரு மாசத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கிங்க, நம்ம இன்கம் சம்பாதிக்க வந்திருக்கோம். அப்ப நம்ம அதுக்கு உண்டான எஃபோர்ட்டை கத்துக்கணும், எஃபோர்ட் கொடுக்கணும். அதுக்குண்டான பயிற்சி முயற்சி நான் கொடுக்க தயாரா இருக்கேன். நீங்க பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ 2 பேர் மேட்சிங் ஆயிருந்தா $54. அதுவே 5 பேர் மேட்சிங் ஆயிருக்கு. நான் ஒரு அப்ராக்சிமேட் கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். சோ அப்ப 5 பேர் மேட்சிங், அதாவது 5 பேர் மேட்சிங்னா என்ன சார்? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு 2 பார்ட்னர் வைத்து கூட ஒவ்வொருத்தரும் 500 பண்ணா கூட 5 பேர் மேட்சிங் 135
டாலர் ஃபார் மந்த். 50 பேர் மேட்சிங் கொண்டு வந்துட்டோம். 2 பேர்த்த வச்சே கொண்டு வர முடியும். இல்ல சார் நான் 10 பேர் வச்சு கொண்டு வரேன், இல்ல சார் 20 பேர் வச்சு கொண்டு வரலாம். எத்தனை பார்ட்னர்கள் வைத்தும் நீங்க 1:2 ரேஷியோவை கொண்டு வரலாம். 50 பேர் மேட்சிங் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு உங்களுடைய இன்கம் எவ்வளவு தெரியுங்களா? $1350. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு $45 இன்ட்டு 30 நாள் போட்டீங்கன்னா $1350 இன்ட்டு 95 ரூபீஸ், கிட்டத்தட்ட 1,30,000 ரூபாய் சம்திங் உங்களுக்கு வரும் பர் மந்த் இன்கம். 1,30,000 ரூபாய். இந்த 50 பேர் மேட்ச் பண்றது கஷ்டம் நினைக்கிறீங்களா? கிடையாது. உங்களுக்கு கீழே ஒரு 20 பார்ட்னர்கள் 100 பண்ணிருக்காங்க. உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமா? 10 பேர் மேட்ச் ஆயிடுச்சு. 10 பேர் மேட்ச் ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக ஒவ்வொரு பார்ட்னரும் 500 பண்ணிருக்காங்க. இப்ப என்ன நடக்கும்? 100 பண்ணியிருந்தால் 10, 200 பண்ணியிருந்தால் 20, 500 பண்ணியிருந்தால் 50. 50 பேர் மேட்ச் எல்லாம் ஈஸியா உங்களால கொண்டு வர முடியும். திரும்ப ரீஃபார்மிங் ஒண்ணு இருக்குது. அந்த ரீஃபார்மிங் திரும்ப பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு பேர் மேட்சிங் ஆயிட்டே இருக்கும். ஒவ்வொரு பேருக்கும் உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டே ரிவார்ட், செகண்ட் டே ரிவார்ட் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப 100 பேர் நான் கொண்டு வந்துட்டேன் என்னுடைய டீம்ல அப்படின்னா மாசத்துக்கு $2,700, குறைந்தது 2,70,000 ரூபாய் பர் மந்த் இன்கம். சார் நான் 200 பேர் கொண்டு வந்துட்டேன் சார், அப்ப எனக்கு டெய்லி இன்கம் எவ்வளவு? $180. $180. அப்ப ஒரு மாசத்துக்கு உண்டான இன்கம் எவ்வளவு தெரியுங்களா? $5,400. கிட்டத்தட்ட 5,40,000 ரூபாய் பர் மந்த் ஏர்னிங்ஸ் நீங்க சம்பாதிக்க முடியும். இது ஒரு மாசத்துக்கு இல்ல, உங்க டீம் இருக்கிற வரைக்கும், உங்க டீம்ல ரீஃபார்மிங் நடக்கிற வரைக்கும், எத்தனை வருடங்கள், காலங்கள், பல வருடங்கள் கடந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வருமானம் குறையாது. மாதம் 5 லட்சம் ரூபாய் எபோ நீங்க சம்பாதிக்க முடியும். நான் ஒரு அப்ராச்மெண்டான ஒரு சின்ன கணக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஆனா நீங்க எவ்வளவு வேணாலும் பேர் மேட்சிங் பண்ணலாம், எவ்வளவு அன்லிமிட்டடாக நீங்க சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஏர்லி பேர்ட் ஆஃபரை சரியா பயிற்சி எடுங்க, சரியா புரிஞ்சுக்குங்க, முயற்சி பண்ணுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு செகண்ட் நீங்க வேஸ்ட் பண்ணிட்டா கூட திரும்ப எடுக்க முடியாது நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நமக்கு அந்த நாட்கள் கிடையாது. இன்னைக்கு நமக்கு எல்லாம் 15 வயசோ 18 வயசோ எல்லாம் கிடையாது. நம்ம நிறைய ஜம்ப் ஆகி வந்துட்டோம். ஓகேங்களா? சோ இனி விரைவாக நம்ம ஏர்ன் பண்ணிட்டு நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை சேமிச்சு வைப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ செஞ்சு கொடுப்போம். நம்ம மனைவிக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்போம். நம்ம சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு ஆசையா கட்டி பாருங்க. சொந்தமா ஒரு கார் வாங்கணுமா வாங்கி பாருங்க. வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு குட் பை சொல்லணும். சரிங்களா? சோ அதனால அற்புதமான ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அதுக்குண்டான பயிற்சியை மட்டும் நீங்க எடுத்துக்கீங்க. இங்க மோட்டிவேஷன் அப்படிங்கறதுல எதுவும் கிடையாது. இங்க ஓன்லி பிரசன்டேஷன் அண்ட் பயிற்சி தான். ஓகேங்களா? சோ நீங்க அனைவருமே பிவிசி மெட்டாவில மில்லியனர்ஸ் ஆகுறது சர்வ நிச்சயம். மீண்டும் நான் சொல்றேன், ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ஜெயிக்கும். இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக ஜெயிக்கும். அதனால நீங்க அத்தனை பேரும் இந்த ப்ராஜெக்டை பயிற்சி எடுங்க, தொடர்ந்து வாங்க. நான் நேத்து வந்துட்டேன் அதனால இன்னைக்கு வர வேண்டாம், நாளைக்கு வந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டீங்க அப்படிங்கன்னா உங்களுடைய வெற்றியும் அதே தான் சொல்லும். இன்னைக்கா சரி நாளைக்கு வேண்டாமா, நாளான்றைக்கு அது ஒரு நாளைக்கு தள்ளி போடும். நீங்க தள்ளி போட்டீங்கன்னா அது ஒரு நாள் தள்ளி போடும். தள்ளி போடாதீங்க, தொடர்ந்து வாங்க, உங்க குழுவோட வாங்க. அத்தனை பேரும் ஜெயிக்கணும், அத்தனை பேரும் சம்பாதிக்கணும். ஓகே? சோ அனைவரையும் வாழ வைத்து வாழ்வோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிவிசி மெட்டாவுடைய கான்செப்ட். சோ நம்ம அந்த ஒரு இடத்துல இருக்கிறோம், கொடுக்குற இடத்துல இருக்கிறோம், கொடுக்க மறந்துடக்கூடாது. வாழ வைத்து வாழ்வோன்ற இடத்துல இருக்கோம், மற்றவங்களை வாழ வைக்கவும் மறந்துடக்கூடாது. சோ மற்றவங்களை வாழ வைத்து நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியோடு மில்லியனர்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். மீண்டும் நாளை காலை 5:30 இந்த செஷன் கம்ப்ளீட்டட் ஆகும், மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். அனைவரும் வாங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நம்ம சிஸ்டத்துக்குள்ள போயிட்டு அந்த அப்டேட் ஏதாவது வந்திருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணலாம். வாருங்கள்.
சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எஃபோர்ட்டா இருக்கு சார். ஏன்னா நம்மளுடைய பிவிசி மெட்டா சிஸ்டம் சாதாரணமா எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா மெட்டாவர்ஸ்க்கு உண்டான அத்தனை டெக்னாலஜியும் நம்மளுடைய பிவிசி மெட்டால் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாமே யாரு வேணாலும் ஆரம்பிக்கலாம், எங்க வேணாலும். ஆனா எல்லாத்துக்குமே நம்மளுடைய கிரிப்டோ காயின் பயன்பாடு தேவை. ஸோ அதனால அந்த பயன்பாடு தேவை அப்படிங்கிறதுனால நம்ம பிவிசி மெட்டாக்குள்ள இருக்கிறோம். அது மெட்டாவர்ஸ் டெக்னாலஜி காயின் தான். ஸோ இந்த காயின் கண்டிப்பா வாண்டட் இருக்கு. பல லட்சங்கள் இல்ல, பல கோடி ரூபாய்க்கு சம்பாதிக்கப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சீடு ஃபண்டிங்கினுடைய பேஜ். இங்க கனெக்டட் வேலட்டுங்கிறது நமக்கு வெளியே இருக்கக்கூடிய காயினுடைய கவுண்டிங் காமிக்கும். இங்க வந்து நீங்க பிவிசி வேணா பை பண்ணிக்கலாம். ஸ்டேக்கிங் நவ் அப்படின்னா நீங்க யாருக்கு வேணாலும் சீடு பார்ட்னரை நீங்க உருவாக்கி கொடுக்கலாம். ஓகேங்களா? இது வெளியே இருக்கக்கூடிய காயினை வைத்து. ஸ்டேக்கிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சீடு பார்ட்னர் ஆயிருப்போம். ஸோ அதுக்குண்டான காயின் கொடுத்துருப்பாங்க. அந்த காயின் எல்லாமே அங்க ரெடீம் ஆகி இன்னைக்கு அவைலபிள் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இதையும் நீங்க திரும்ப ஸ்டேக்கிங் நவ் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது சீடு பார்ட்னருடையது. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேக்கிங் ஸ்டேட்டஸ். ஏன்னா கொஞ்சம் இந்த நாலேஜும் தெரிஞ்சுக்கிங்க, சிஸ்டம் நாலேஜும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஸோ இங்க வந்து டோக்கன் ஸ்டேக்கிங். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேலட் ஸ்டேக்கிங். வேலட் ஸ்டேக்கிங்னா என்ன? நம்ம ஏற்கனவே அந்த 15% வந்துட்டு இருந்தது இல்லையா, பால்வின் டிபி இருந்த இடம் ஈஸ்வர் வேலட். ஸோ அது எல்லாமே நம்ம ரெடீம் பண்ணும் போதெல்லாம் எல்லாமே சீடு ஃபண்டிங்ல வந்து காயினாக மாறி இருந்தது. ஸோ அந்த காயினும் ரெடீம் ஆகி நம்ம ஸ்டேக்கிங் ரிவார்டாக இங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரிவார்டு ஸ்டேட்டஸ். நீங்க ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் இந்த சைட்டை ஓபன் பண்ணி ட்ரெயின் அப் ஆயிக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரிவார்டு ஸ்டேட்டஸ். டோக்கன் ஸ்டேக்கிங்ல இருந்து ரிவார்டு எவ்வளவு அவைலபிள் இருக்கு, இதை ரெடீம் கொடுத்தா என்ன பண்ணலாம்? 3 ஆப்ஷன் கொடுக்குற, 2 ஆப்ஷன். டோக்கன் ஸ்டேக்கிங் கொடுக்கலாம், டோக்கன் ஃபார்மிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வேலட் ஸ்டேக்கிங். இப்ப இங்க இருக்கக்கூடிய காயினை நீங்க இன்னும் பயன்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்க கொடுக்கல, கம்மிங் சூன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வெளியே எடுக்கிறது டிரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வேலட்டா அல்லது டோக்கன் ஃபார்மிங்கா அப்படிங்கிறத விரைவில் நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க. இது சீடு ஃபண்டிங்கினுடைய டீடைல்ஸ். டோக்கன் ஃபார்மிங். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜ் தான் நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தது. ஸோ இந்த நோட்டீஸ் போர்டை நீங்க யாராவது பிரிண்ட் எடுத்து வைக்கலன்னா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எப்போதுமே நாம இந்த இடத்துல கொஞ்சம் காயின் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும். இங்க பாருங்க, $211 தான் அவங்களுடைய கால்குலேஷன். 201 பிவிசி, 201.32 பிவிசி இருந்தா தான் இந்த சைட் ஓப்பன் ஆகும். அதுல ஒண்ணு குறைவா இருந்தாலும் ஓப்பன் ஆகாது. இருந்துச்சு குறைவா இருக்குதுன்னா அதை நீங்க ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே. நம்ம சிஸ்டத்தினுடைய அடுத்தடுத்த அப்டேட்டுகள் எல்லாமே இதுல வந்து அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க நோட்டீஸ் போர்ட்ல. ஸோ இதையும் நீங்க அப்பப்ப படிக்கணும், திரும்ப திரும்ப நீங்க அதுக்குண்டான பயிற்சி எடுத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கேயும் கனெக்டட் டோக்கன் வெளியே இருக்கக்கூடிய டோக்கனை காமிக்கும். இந்த டோக்கன் மூலியமாக நியூ டோக்கன் ஃபார்மிங்கை நீங்க பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்து யூசர் வேலட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பால்வின் டிபியும் கொடுத்துருப்போம். அங்கிருந்து வரக்கூடிய ரிவார்டுல 15% இங்க சேவ் ஆயிருக்கும். ரெண்டும் சேர்த்து இந்த இடத்துல வரும். $100 வந்துருச்சுன்னா நியூ வேலட் ஃபார்மிங்கை நீங்க உருவாக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபார்மிங் ஸ்டேட்டஸ். இதை கிளிக் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு ஃபார்மிங் பண்ணிருக்கிறீங்க, ஸோ எவ்வளவு ரெடீம் ஆயிருக்கு, அது எல்லாமே கிளியரா உங்களுக்கு அந்த இடத்துல புரியும். ஓகே. இது டோக்கன் ஃபார்மிங் அண்ட் வேலட் ஃபார்மிங். ஓகே. டோக்கன் ஃபார்மிங்கிறது நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத இங்க காமிக்கும். ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பிரி அப்படின்னா எது கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் காமிச்சு கொடுக்கும். ஓகேங்களா? ரைட். இதான் ஃபார்மிங்கோடைய ஸ்டேட்டஸ். அடுத்து வேலட் ஃபார்மிங் அப்படிங்கிறது அங்க நீங்க 15% எல்லாம் வருது, பால்வின் டிபி எல்லாம் வருது, அதை நீங்க ஃபார்மிங் பண்ணிருப்பீங்க. அதனுடைய வேலட் ஃபார்மிங் இங்க வந்து காமிக்கும். ஆக்டிவ்ல இருக்கு. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆலிபேட் ஸ்டேட்டஸ். அப்ப இந்த இடத்துல டோக்கன் ஃபார்மிங்ல எலிஜிபிள் அப்படின்னா நம்ம கீழே ஒரு ஜோடி மேட்ச் ஆகலன்னு அர்த்தம். எக்ஸிக்யூட்டிவ்னா
நமக்கு ஒரு ஜோடி மேட்ச் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ்பிரி அப்படின்னா இங்க கம்ப்ளீட்டட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அடுத்து ரெஃபரல். நம்ம ஒரு பேர் மேட்சிங் பண்ணியிருப்போம். அவங்க எலிஜிபிள் இருக்காங்களா, எக்ஸிக்யூட்டுங்கிறது அவங்க எலிஜிபிள் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? எக்ஸ்பிரிங்கிறது அவங்க கம்ப்ளீட்டட் ஆகலைன்னு அர்த்தம். இன்னும் அதுக்கு உண்டானதுக்கெல்லாம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஏர்லி பேர்டனுடைய டீட்டெயில்ஸ். நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. டைம் குறைவா இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடா சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இன்னொரு நாளைக்கு இந்த சைட்டை எப்படி ஓபன் பண்ணி பண்ணுங்கிறத உங்களுக்கு பொறுமையா ஒரு வீடியோவே எடுத்து கொடுக்குறேன். ஸோ இது ரெஃபரல். நம்மளுடைய எத்தனை லெவல் இருக்கோ அத்தனை லெவலுக்கு உண்டான ரெஃபரல் டீம் எவ்வளவு பேர் அந்த 190 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே போல உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாமே நீங்க எழுதி வைங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல அவங்களுடைய பேர், அவங்களுடைய ஐடி நம்பர், அவங்களுடைய மொபைல் நம்பர் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா எழுதி வைங்க. ஸோ அப்பதான், ஏன்னா அவங்க ஃபார்மிங் கட்டாச்சுன்னா கூட அவங்களோட ஐடி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. ஸோ அப்ப அவங்க ஐடி வேணும் அப்படின்னா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கூப்பிட்டு சொல்லலாம், ஐடி டிஸ்பிளே ஆகல, உங்களுக்கு ஃபார்மிங் கட் ஆயிருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். 190 நாள் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு, ரீஃபார்மிங் பண்ணுங்கன்னு நீங்க சொல்ல முடியும். ஸோ நீங்க மெயின்டைன் பண்ணணும். இது உங்களுடைய பிசினஸ், நீங்க தான் மெயின்டைன் பண்ணணும். உங்களுடைய ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் எத்தனை பேர், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல் செக் பண்ணுங்க. அதுக்கு தான் டெய்லி இன்கம் சார்ட் எழுத சொல்றாங்க, வீக்லி இன்கம் சார்ட் எழுத சொல்றாங்க. இந்த ரெண்டையும் நீங்க எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா டெய்லி இன்கம் நம்ம அதிகப்படுத்துறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ரெஃபரல் ரிவார்டு ஸ்டேட்டஸ். ரிவார்டு ஸ்டேட்டஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபார்மிங்ல இருந்து வரக்கூடிய ரிவார்டு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆலிபேட்ல இருந்து வரக்கூடிய ரிவார்டு. இது ரெஃபரல். அடுத்து வந்து ரெஃபரல். ஆலிபேட்ல வந்து 7 டேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 7 டேஸ்ல எந்த டேஸ்ல இருந்து எவ்வளவு வந்துட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்து ரெஃபரல் ரிவார்டு. உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கிறவங்ககிட்ட இருந்து எவ்வளவு இன்கம் வருது, செகண்ட் லெவல்ல இருக்கவங்ககிட்ட இருந்து எவ்வளவு இன்கம் வருது, எல்லாம் அக்யூட்டா பிரிச்சு சிஸ்டம் நம்ம கையில கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அருமை அருமை. ஸோ ஓகே, இது நம்ம சிஸ்டத்தினுடைய முக்கியமான விஷயம். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிங்க. இங்க ஆலிபேடுங்கிற ஒரு ஆப்பரை சரியா நீங்க பயிற்சி எடுத்து முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அருமையா நீங்க கொண்டுட்டு போகலாம். ஓகே. ஸோ அதே போல உண்டியல் அப்படிங்கிற வேலட்டை நான் உருவாக்க சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க எல்லாரும் உருவாக்கி இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ உருவாக்காதவங்க விரைவில் உருவாக்கிருங்க. ஓகேங்களா? விரைவில் உருவாக்குங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிவிசின்னு போட்டா கூட குறிப்பிட்ட வருடங்கள், ஒரு 5 வருடம் 10 வருடங்கள் கழிச்சு பார்க்கும்போது ஒரு ஒரு பெரிய ஒரு கவுண்டிங் நம்ம கிட்ட இருக்கும். ஸோ அதனுடைய மதிப்பு கூடும் போது பல கோடி ரூபாய் வருமானம் நம்ம சேமிப்புல மட்டுமே இருக்கும். ஸோ அதனால சேமிக்கிறதுக்கு உண்டான பழக்கத்தையும் நாமளும் பழகுவோம், நம்மளை நம்பி வரவங்களையும் பழக வைப்போம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய செஷன் டைம் அதிகமாயிடுச்சு. ஸோ அருமை. இன்னைக்கு கலந்து கொண்ட அத்தனை பேரும் பிவிசி மெட்டால ஆலிபேட் 1:2 ரேஷியோ பிளானை ஃபர்ஸ்ட் டே கம்ப்ளீட் பண்ற மாதிரி எல்லாரும் பிளான் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேங்கிறது ஒரு நாள் மட்டும் நினைக்காதீங்க. நீங்க எப்பெல்லாம் 1:2 பண்றீங்களோ அன்னைக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் டே தான். ஓகே. ஸோ அதிகப்படியான பேர் மேட்சிங் கொடுங்க. குறைந்தது 1000 பேர் மேட்சிங் கொண்டு வருங்க. ஒரு நாளைக்கு $1000 நீங்க ஏர்ன் பண்ணணும். டெய்லி 1 lakh and above ஏர்ன் பண்ண உங்களால முடியும் அப்படிங்கிற பயிற்சியை நான் கொடுத்துட்டு இருக்கேன். எடுத்துக்கொள்ளுங்கள். அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் சொல்லிக்கிட்டு, வாழ்க பால்வின், வளர்க மக்கள், அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா சர்வ நிச்சயம் சொல்லிக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை காலை 5:30க்கு சந்திப்போம் நண்பர்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து இன்றைக்கு கலந்துள்ள அத்தனை பேரும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் அல்லது நம்மளுடைய கேள்விகளை கேட்கலாம். ஓரிரு நிமிடங்களில் பேசலாம் என்று அன்போடு அழைக்கிறேன். வாங்க பேசலாம், வாருங்கள். தேங்க்யூ சார். காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் சார். சார் காலையான அனைவருக்கும் காலை வணக்கம் சார். பிவிசி மெட்டா பார்ட்னர் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு மீட்டிங் எல்லாம் தெளிவாக புரிகிற மாதிரி தான் இருந்துச்சு சார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீட்டிங் தெளிவாக தான் சொன்னதே சொல்றீங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் தெளிவாக புரிகிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பிள்ளைங்க அதோட கற்றுக்கலாங்கிற மாதிரி நீங்கள் சொல்லி பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கோம் சார், கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மீட்டிங் நல்லா வேணும் கலந்துக்கணும் சார். கலந்துக்கிட்டா மீட்டிங்கில் புரிஞ்சுக்கிட்டோம்னா அது நல்ல பிளானுங்க சார். இது நல்லா செய்யலாம்னு சொல்லியிருக்கீங்க. இந்த வேலிவேல் இதுலேருந்து பிவிசி மெட்டாவுக்கு வந்துட்டோம். பிவிசி மெட்டாவிலேருந்து இப்போ ஃபார்மிங் பண்ணி ஒரு 12,000 வச்சு, ஒரு 12,000 கம்மி எந்த பிஸ்னஸ் செய்ய முடியாது, எந்த தொழிலும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த 12,000 வச்சு நம்ம வந்து லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க.
ஒரே ஒரு 2500 வச்சு ஒரு 300 பிவிசி மெட்டா காயின் கிடைக்குது. அந்த காயின் வச்சு எவ்வளவோ ஒரு நாளைக்கு முன்ன பின்னாலலாம். இதே நான் வேற பிசினஸ் செஞ்சு ஒரு எல்ஐசியில் கொண்டு போய் நான் ஒரு 1 லட்ச ரூபாய் போட்டுட்டு 20 வருஷம் கழிச்சு தான் வாங்க முடியும். ஆனால் இது 20 வருஷம் இதில் 1 லட்ச ரூபாய் நான் போட்டுட்டு என்னுடைய வாழ்வில் நான் ஒரு 20 பேர்த்த அறிமுகம் பண்ணி வச்சேன்னா, எனக்கு எல்ஐசியில் சேர்த்து விட்டா 20 பேர் அறிமுகம் பண்ணி வச்சா ஒன்றுமே கிடைக்காது சார். ஆனால் இதில் சேர்த்து வச்சா என்கிட்ட இருந்து ரிவார்டு மாதம் ஒரு குறைஞ்சது ஒரு 50,000 ரூபாயாவது வர மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதுவும் எல்ஐசிலாம் போட்டால் அது 20 வருஷம் நான் செத்ததுக்கு அப்புறம் தான் பணம் வீட்டுக்கு வரும். ஆனால் இதில் வந்து 3 வருஷம் அதில் கஷ்டப்பட்டு இருந்தோம்னா தினசரி மாதம் எனக்கு ஒரு 50,000 ரூபாய் வரும். அந்த பணத்தை வாங்கி நான் செலவு பண்ணி நான் சொந்த வீடு கட்டி நான் காரில் போய் பார்க்கலான்னு சொல்லிடு. எனக்கு இது நல்லா தெளிவாக புரிஞ்சிருச்சு சார். நான் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல பீஸ் பண்ணுறேன் அனைவருக்கும். ஒரு இந்த உண்டியல் வேலைட்டும் சொல்லுவீங்க. இந்த உண்டியல் வேலை தானே 10 காயின் கூட வாங்க கம்மியாக இருக்கனால 10 காயின் வாங்கி வச்சுட்டு இருக்கிறோம். இது நல்லா விலை உயர்ந்து நாளைக்கு 1 லட்ச ரூபா ஒரு காயின்னா கூட எவ்வளவோ ஒரு லட்சங்கள் கோடிகள் கிடைக்கின்றீங்க. ஒரு 10 வருஷம் அதில் பொறுமையாக இருக்கணும். இந்த காயின் வாங்கி வச்சு நல்லா எப்படியா போகணும்னு சொல்லி அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா நிச்சயம் சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த என்னுடைய லீடர் வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும் பிவிசி மெட்டா பார்ட்னர் அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். வாழ்த்துக்கள் பிரைட் நாகராஜன் சார், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ அருமை அருமை. ஏன்னா அந்த பேசுவதற்கு ஃபர்ஸ்டா வரணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் ஃபர்ஸ்டா தான் வருவீங்க. ஸோ 1:2 பேர் மேட்சிங்க இப்ப நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. விரைவில் தினம் $50 சர்வசாதாரண ஏர்ன் பண்றதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க சரியா பயிற்சி எடுங்க, அந்த முயற்சியும் பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸோ அடுத்த பார்ட்னர்கள் விரைவா வாங்க, பேசலாம். சார், உற்சாகமான காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம். ஈரோடு ரூபன் சார், வணக்கம். மிக சிறப்பு சார். மீண்டும் ஒரு முறை நம்ம வந்து இந்த படிச்சிருக்கோம். இந்த பயிற்சி பற்றில இணைந்திருக்கிற ஒவ்வொரு பார்ட்னருக்கும் இனிய வாழ்த்துக்கள். அதாவது மிக விரைவில் வந்து எல்லாரும் மில்லியனர் ஆக போறோம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு. வாழ வைத்து வாழ்வோம் என்கிற அந்த தலைப்புல நம்மளும் அநேகரை வாழ வைத்தோம்னா நம்மளும் நல்லா வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட இந்த பிசினஸ் நம்ம செஞ்சோம்னா மிக சிறப்பான ஒரு நிலைக்கு நம்ம அடையலாம் சார். அதுல எந்த வித மாற்றம் இல்லை. நீங்கள் அதுக்கு வந்து சிறப்பா பயிற்சி ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்மளுடைய ஏர்லி பேட் ஆஃபரை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் பயன்படுத்தி பிறருக்கு அறிமுகப்படுத்தி நம்முடைய நிலையை இன்னும் அதிகமாக உயர்த்திக்கலாம் சார். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் சார். வணக்கம் சார். நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. அருமை. ஸோ நீங்களும் ஒரு நாளைக்கு குறைந்தது 10 பேர்ல இருந்து 50 பேருங்கிறத ஃபில் பண்றதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ ஒரு நாளைக்கு $50 மாசம் 1.5 லட்சம் ரூபாய்ங்கிறதெல்லாம் சர்வசாதாரண சம்பாதிக்க முடியும். வாருங்கள், கண்டிப்பாக ஜெயிப்போம். நன்றி. நன்றி சார். ஸோ அடுத்த பார்ட்னர்கள் விரைவா வாங்க, பேசலாம். பார்ட்னர்ஸ், உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஏன்னா உங்களுக்கு சந்தேகங்களோட எந்த ஒரு பிசினஸையும் நம்ம செயல்படுத்த முடியாது. வாருங்கள். வணக்கம் சார். காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம். வடிவேல் சார், வணக்கம் சார். காலை வணக்கம் சார். நைட்டு நாங்க கோயிலுக்கு போயிட்டு மணி 2 மணி ஆயிடுச்சுங்க சார். தூங்கிட்டேன். இப்ப வந்து உங்களை கொஞ்சம் மனசுக்குள்ள டப்புன்னு தோணுச்சு. இப்பதான் ஆன் பண்ணேன் சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். இல்ல மணி 2-3 மணி ஆகி போச்சுங்க சார். வீட்டுக்கு வரும்போது எல்லாம் கோயில் விசேஷம் முத்தூருக்கு போதில். விழாக்களும் நம்ம பார்க்க வேண்டியதுதான். அதே போல நம்மளுடைய கனவுகளையும் ஜெயிக்கணும். அதுக்காக தான் நீங்க இந்த ரிஸ்க்ல கூட நம்ம மறுபடியும் மீட்டிங்ல கலந்து நீங்க பேசணும்னு வந்திருக்கீங்க. கண்டிப்பா நீங்க வெற்றியாளர் தான். பேசுங்க சார். நம்ம விரைவில் எல்லாமே கலந்து எல்லாமே பேசலாம் சார். நானும் இன்னைக்கு எனக்கு ஒரு டைம் நேற்று வர முடியாம போச்சு. இன்னைக்கு ஒரு டைம் இருந்ததுன்னா நான் மத்தியானமா வந்துட்டு வரலாம் இருக்கிறேன். வரும்போது உங்களுக்கு ஒரு போன் போட்டு வரேங்க சார். மகிழ்ச்சி. வாங்க சார், பேசுவோம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாழ்த்துக்கள். சார் அடுத்து ஏகே பழனிசாமி சார். காலை உற்சாகமான காலை வணக்கம். உற்சாகமான காலை வணக்கம் சார். சார், ஏர்லி பேர்டை பத்தி தெளிவா விளக்கமா லெசன் எடுத்தீங்க. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்கு. ஏர்லி பேர்டை பத்தி தெரியாம இருந்தது, இப்ப நல்லா புரிதல் ஆயிடுச்சு. பிசினஸ் இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். சரிங்களா? வாழ்த்துக்கள் சார். ஒரு நாளைக்கு எத்தனை பேர் மேட்ச் பண்ணணும் அப்படிங்கறத முதல்ல முடிவு பண்ணுங்க. அதுக்கு உண்டான எஃபோர்ட் கொடுங்க. ஒரு நாளைக்கு $100 அப்படின்னா எத்தனை பேர் மேட்சிங்
$50 அப்படின்னா எத்தனை பேர் மேட்சிங்ன்றத நீங்க பிளான் கண்டிப்பா. பண்ணுங்க. அது இல்லாம டீம் ரெஃபரல் ரிவார்டுங்கிறது உங்களுக்கு ஆஸ் யூசுவலா வந்துரும். ஆமாங்க ஓகேங்களா? ஆமாங்க ஆமாங்க. சோ ஒரு நாளைக்கு $100 அப்படின்னா மாதம் 3 லட்சம் ரூபாய் குறையில்லாம நம்ம சம்பாதிக்க முடியும் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். அதுக்குண்டான எஃபோர்ட்டை போடுவோம். வாழ்த்துக்கள், 3 லேக் ஏர்ன் பண்ணணும்னு எய்மோட இருக்கேன். கண்டிப்பா பண்ணிடலாம் சார். வாழ்த்துக்கள், வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்து முருகேசன் சார், திருச்செங்கோடு, மைக் ஆன் பண்ணிருந்தீங்க. சார் முருகேசன் காலை சார், வணக்கம் சார். உற்சாகமான காலை வணக்கம். அருமை சார். 7 பேர் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் சொல்லி கொடுக்குற நல்ல புரிதல் இருக்கு. இதை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன். ரெண்டாவது என்னன்னாக்கா, நம்ம வாலெட்டில் $218 இருந்தால் தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ 12 டவுன்லைனில் இருக்கவங்களுக்கு என்னோட ஐடியிலே 12 பேர் இருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் அதை பண்ணி வச்சுட்டேன். சிஸ்டம் ஓப்பன் பண்ணாக்க நம்ம எல்லா வாலெட்டையும் ஓப்பன் பண்ணி பார்க்குற அளவுக்கு நான் தயாராகிட்டேன் சார். இதை ஒவ்வொருத்தரும் பண்ணணுங்க சார். அதாவது உண்டிங்கிறது சேகரிக்கிறது எவ்வளோ ஒரு பெனிஃபிட்னு அடுத்தவங்களுக்கு தெரியல. நான் அதில் உண்டியில் போட்டு வச்சுருந்தேன். அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து நான் எல்லா வாலெட்டையும் ஓப்பன் பண்ணுறதுக்காக வேண்டி நான் $218 220 வச்சுருக்கேங்க சார். எல்லா வாலெட்டையும் ஓப்பன் பண்ணி என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க சார். எல்லாம் உண்டியில் சேருங்க. நம்ம கிடைக்கிறத நம்ம வாங்கி வச்சோம்னா சிஸ்டம் என்ன சொல்லுதா அந்த நேரத்தில் நம்ம உண்டியில் இருக்கிறத நம்ம எடுத்து போட்டு பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம வாலெட்டில் தான் இருக்குது. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் எவ்வளோ எவையும் பண்ண முடியுமோ அவ்வளோ காயின் சேகரித்து வைங்க அனைவரும். இது அருமையான சிஸ்டத்தில் நம்ம இணைஞ்சிருக்கோம். நம்மளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. கற்றுக் கொடுக்குற லீடர் அருமையான லீடர். எதாக இருந்தாலும் ஓப்பனாக நம்மளுக்கு சொல்லித்தராரு. அவரை ஃபாலோ பண்ணோம்னா போதுங்க. அதுதான் மெயின் பிரச்சனை. எல்லாம் வர்றீங்க, அதை ஃபாலோ பண்ணுறீங்களா பண்ணலையான்னு தெரியல. ஆனால் இதை அவர் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கூடிய சீக்கிரத்தில் ஒரு மாதத்துக்கு நாம் $100 $500 கூட எய்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் பண்ணிக்கிட்டு வரேன். அனைவரும் இதே மாதிரி பண்ணுங்க. பண்ணாக்க எல்லாருமே ஜெயிக்கலாம். நம்ம டீமில் நம்ம வெங்கடேஷ் சார் நம்பி நம்ம வந்திருக்கோம். எல்லாருமே $100 $1000 எய்ம் பண்ணுறதுக்கு எல்லாருமே பண்ணுவோம். பண்ணி நம்ம டீமை குரோத் பண்ணுவோம். அதே போல் நம்ம வெங்கடேஷ் சார் சொல்லியிருக்கார், 100வது நாள் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அதை பண்ணட்டும். ஸ்ரீலங்காவில் இருக்கிற நவநீதனை வர சொல்லி அவரையும் பேச வைக்கலாம் நம்ம மீட்டிங்கில். அது எனக்கு ஒரு ஆசை. இப்போ கப்பலும் போட்டாங்க, நம்ம எல்லாருமே போகலாம். எல்லாருமே ஸ்ரீலங்கா போயிட்டு வரணுன்னாக்கா ஒவ்வொருத்தரும் பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அங்கே போய் ஒரு மீட்டிங் எடுப்போம். எல்லாருமே ஈஸியாக போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பை கவர்மெண்ட்டும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கு. பிளேட்டில் போனாக்க 12,500 18,000 வருது டிக்கெட் செலவு. கப்பலுக்கு 5,000 தான். என்ன ஒரு 95 கிலோமீட்டரு, ஒரு 4 மணி நேரத்தில் போயிடலாம். போயிட்டு அங்கே ஒரு மீட்டிங் எடுத்துகிட்டு வருவோம். எல்லாரும் பாஸ்போர்ட் எடுங்க. டூர் போனாப்புல இருக்கும், மீட்டிங் எடுத்தாப்புல இருக்கும். நம்மளும் ஸ்ரீலங்கா போயிட்டு வந்தோன்னு பேராகவும் இருக்கும். அதே போல் எல்லாரும் முயற்சி பண்ணுங்க, எல்லாரும் ஜெயிக்கலாம். சின்ன ஒரு குட்டி கதைங்க சார். ஒரு வகுப்பு ஆசிரியர் எல்லாத்துக்கும் பாடம் கற்று தருவார். கற்று தரும்போது அந்த டைம் முடிஞ்சோடனே ஒரு 20 நிமிஷம் அவரோட வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்கு அவர் முயற்சி பண்ணி எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாரு, வகுப்பில் 45 பேர் இருக்காங்க. 45 பேர்த்துக்கும் கூப்பிட்டு பலூன் ஒவ்வொன்றும் கையில் கொடுக்குறாங்க. பலூனை வாங்கி எல்லாத்தையும் ஊத சொல்கிறாரு. ஊதினோன்னே உங்க பேரை எழுதுங்கன்னு சொல்கிறாரு. எல்லாரும் பேரை எழுதிடுறாங்க. பேரை எழுதினோடனே ஒரு காலி ரூம் இருக்கு. அந்த காலி ரூமில் கொண்டு எல்லா பலூனையும் போட சொல்லிட்டாரு. எல்லாருமே எழுதி கொண்டு போய் போட்டாங்க. போட்ட பிற்பாடு மின் விசிறி போட்டு விட சொல்லிட்டாரு.
மின் விசிறியை போட்டோன்னா அதுக்கு நாலா பக்கமும் பறந்து போய் கலங்கி நிற்குது. அப்போ வந்து 10 நிமிஷம் டைம் கொடுக்குறாரு. உங்க பேரில் உள்ள பலூனை எடுத்துக்கிட்டு வாங்கன்ட்டு எல்லாரும் போய் எடுக்கிறாங்க. எடுத்தாக்க கந்தன் வருது, ராமன் வருது, அர்ஜுனன் வருது, கந்தசாமின்னு வருது. எடுக்கிறாங்க, பார்த்துட்டு என் பேர் வரலன்னு போட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. 10 நிமிஷம் ஆச்சு. கூப்பிட்டோன்னே அவங்க எல்லாமே வந்து எல்லாம் எடுத்துட்டீங்களான்னு கேட்டாக்க, இல்லைங்க சார், நாங்கள் எடுத்தா வேற பேர் தான் வருதுன்னு சொன்னாப்புல. உடனே அவர் என்ன சொன்னார்னா, 1 நிமிஷத்துல இதை எடுக்க முடியும். நீங்க வந்து வகுப்புல வந்து 45 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே யார் பேருன்னு தெரியும். நீங்க எடுக்கிற பேரை யார் அவரோ அவர்கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னா 1 நிமிஷம் உங்களுக்கு போதும். அந்த 1 நிமிஷத்துல வந்து நீங்க வந்து அவங்க பேரை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னோன்னா, அதே மாதிரி பசங்க எல்லாம் போனாங்க. போய் ஒரே நிமிஷத்துல எடுத்துட்டு வந்தாங்க சார். அதே போலதான் நாமளும் வெங்கடேஷ் சார் வந்து கற்றுக் கொடுக்குறாரு. அது ஃபாலோ பண்ணி நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து முயற்சி பண்ணி எடுத்துக்கிட்டு வரணுங்க சார். அப்பதான் நம்ம வெற்றியாளராக ஆக முடியும். 2 வருஷத்துல மில்லியனர் ஆக கூட வாய்ப்பு நிறைய இருக்குங்க சார். இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி சார். வாழ்த்துக்கள் திருச்சியோட குருயேசி சார், அருமையான ஒரு பதிவு. சோ இந்த பயிற்சி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஒரு பலூன் மூலியமா நீங்க சொல்லியிருக்கிறீங்க. கண்டிப்பாக அனைவருமே பயிற்சி எடுக்கக்கூடிய நபர்கள், முயற்சி எடுக்கக்கூடிய நபர்கள் தான். ஏன்னா காலையில 5 மணிக்கே நம்ம மீட்டிங்ல கலந்துக்கிறாங்க அப்படின்னா இவங்க அத்தனை பேருமே பயிற்சி எடுக்கக்கூடிய, முயற்சி எடுக்கக்கூடிய சிறந்த ஒரு வெற்றியாளர் அப்படிங்கறத அவங்க நிரூபிச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ முருகேசன் சார். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி. அடுத்த பார்ட்னர்கள் பேச விருப்பப்படுறவங்க தங்களுடைய மைக் ஆன் பண்ணி பேசலாம். ஆன்ல தான் இருக்கு. ஓகே, டைம் அதிகமாயிட்டு இருக்கு. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி உரை கூறி நிறைவு பெறலாம். மிஸ்டர் மணிராஜ் சார், நீங்க ஃப்ரீயா இருந்தா உங்க மைக் ஆன் பண்ணலாம். எஸ் மணிராஜ் சார். வணக்கம் சார். வணக்கம் அனைவருக்கும். பிபிசி மெட்டா வணக்கம். இன்றைய தினம் பாத்தீங்கன்னா காலை 5:30 மணி முதல் டெய்லி 7 மணி ஆயிருது. இந்த நிகழ்ச்சி வந்து வாங்க பேசலாம் அப்படின்னுங்கிற ஒரு டெலிகிராம் சேனல் மூலியமா நம்மளுக்கு இந்த பிவிசி மெட்டா மற்றும் இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபரை பத்தி வெங்கடேஷ் சார் வந்து நம்மளுக்கு டெய்லியும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த நிகழ்ச்சியில எல்லாம் கலந்துக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கண்டிப்பாக அனைவருமே இதில் வெற்றியாளர்கள் தான். இன்னைக்கு முருகேசன் சார் வந்து ஒரு நல்ல கதை சொன்னாரு. உண்மையாலுமே அது அதாவது நிறைய பக்கம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். அப்புறம் அனுபவங்கள், அந்த கதை வந்து அவரு எவ்வளவு நாள் அதை கேட்டு அதை ஞாபகமா வச்சிருக்காரு, அதை ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னுங்கிற விஷயத்த வந்து இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்காரு. அனைவருமே பாத்தீங்கன்னா பிவிசி மெட்டா மூலியமா வெற்றியாளர்கள் தான், சாதனையாளர்கள் தான் அடிக்கடி வெங்கடேஷ் சார் சொல்லுவாரு. இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைத்து பால்வின் சொந்தங்களுக்கும் மற்றும் லீடர் பெருமக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளர்க பணமுடன், வளர்க குணமுடன் என்று கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாள் அமைந்ததற்கு நன்றி, நடக்கப் போவதற்கும் நன்றி என்று கூறிக்கொண்டு இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூ சார். மணிராஜ், ஈரோடு. தேங்க்யூ சார். தேங்க்யூ மணிராஜ் சார். உங்களுடைய நன்றி உரை அருமையாக இருந்தது. தொடர்ந்து உங்களுடைய நன்றி உரை தேவைப்படுகிறது. வாழ்த்துக்கள். நீங்களும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ற பயிற்சியில் கலந்து கொண்ட அனைவரும் மில்லியனர்ஸ் ஆகுறது சர்வ நிச்சயம். அதுக்கு உண்டான முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நீங்க எவ்வளவு பயிற்சி எடுக்கிறீங்களோ அவ்வளோ வெற்றி உங்ககிட்ட இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால பயிற்சி தான் ஜெயிக்கும். ஏன்னா இது முழுக்க கிரிப்டோ டெக்னாலஜிங்கிறத மறந்துடாதீங்க. கிரிப்டோ கரன்சியை வந்து நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு இதுல ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும். இது மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி வெறும் மோட்டிவேஷன்ல இங்க டிராவல் பண்ண முடியாது. டெக்னாலஜியை நீங்க கத்துக்கணும். டெக்னாலஜிங்கிறது அந்த பயிற்சியை நீங்க கத்துக்கிட்டே இருந்துட்டீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைய முடியும். ஏன்னா உலகம் இனி ஃபியூச்சர் ஆஃப் மணி இந்த கிரிப்டோ கரன்சி தான். ஸோ அதுலயும் மெட்டாவார்ஸ் டோக்கன் மட்டும்தான் அதிக பயன்பாட்டில் இருக்க போகுது. நாம அந்த இடத்துல இருக்கிறோம். அதே போல நம்ம பிவிசி மெட்டா சிஸ்டம் ஒரு இதை அடைச்சு வச்சிருக்காங்க, ஒரு இதை மூடி வச்சிருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. எல்லாத்தையும் ஓபன் பண்ண தான் போறாங்க. எல்லா சிஸ்டம் ஓபன் ஆக போகுது. ஸோ எல்லா பயன்பாடும் வரப்போகுது.
அப்ப நீங்க தடுமாறக்கூடாது. அதுக்குண்டான பயிற்சி எடுத்துக்கங்க. அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை காலை சந்திப்போம் 5:30. நன்றி.